எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கோரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மு அபிராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ இதோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு, நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது எனக்கு ஸ்டூடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பியும் அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும், இல்லை இங்கே இருக்கணும், அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா, டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரமில் தான் இருந்தேன். நல்லா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் இப்போ எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட், ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அது முத்துக்கு நான் அப்புறம் வரேன், நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபிராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்தடுத்து வரப்போகுது, சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. அதில் சொல்லும் போது அது இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீபி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு வாவ் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஆயிரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம், பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் பண்ணிட்டேன், நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதை ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லோரும் ரியோ இவர் நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து தினேஷ் பற்றி சொல்லணுன்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் ஒரு கன்னடத்துலேயே ஒரு மாஸ்டர், அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்ணுறதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை.
என்ன ஹார்ட் ஒர்க். அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா, ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது பண்ணலாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும், ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மகேஷ், சாரி மகேந்திரன், சூப்பர்ப்பா உன்னோட. நான் அதான் சொல்கிறேன், எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இதை வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர், கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா ஸ்டூடியோ, எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சன்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகையோட நண்பர்களுக்கும் மீடியா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது. ரியோ சொன்ன மாதிரி தம்பி நீ கிளம்புடா ஷூட்டிங் பாவம். எனக்கு இப்போ தான் தெரியுது, சில பேர் வருவாங்க டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், இது வெயிட் பண்ண மாட்டாங்க, பிக்கப் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினச்சிப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். அதனால் நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் 2-3 நாளாக நம்ம கேட்டு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணார், மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி, எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்பாப்புல, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறியோடே இருப்பாப்புல. இவருடைய தூக்குத்துறை நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரமேஷ் சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா பிராமி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் 2-3 ஈவெண்ட்டில் நானும் அவங்களும் போயிருக்கோம். அப்போ நான் பர்சனலாக நான் நோட் பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்குங்க. ஆமாம், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்கள் ஹியூமர் சப்ஜெக்டில் வேணால் அம்முவை வந்து நீங்கள் நினச்சி எழுதலாம் நினைக்கிறேன். இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தானேங்க ஹீரோயின் கேட்டேன். ப்ரோ நான் தண்ணி கேட்டு போட வந்தேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டில் வந்தப்போ கூட ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது. அழகாக வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பராக வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க. அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். யாருன்னே தெரியாமல் வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்குது. ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா இது எனக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இதை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே, இல்லை இதை நம்ம சொல்லியிருக்கலாமே, அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்தில் இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகலை. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பராக இருந்தது, உங்கள் ஐடியா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை படமாகவே பண்ணலாம். இந்த கான்செப்டை, இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே இண்டஸ்ட்ரியில் டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியாக ஃபிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டவங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் பண்ணுறது இட்ஸ் பிக் திங். நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் இது வைரமுத்து சார் பற்றி சொல்ல தேவையில்லை, ஜிவி பிரசாத், நரேஷ், மியூசிக் சூப்பர் சார். ஒரு மெலடியாகவும் இருக்குது, ஒரு பீட் ஃபுல்லாகவும் இருந்தது, ஒரு மாதிரி ரிதமிக்காக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகாக கேட்குற ஒரு மூடு, அதுக்குள்ளே ஸ்டோரி. நரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. எவ்ரிவன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமாக வரணும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார் பின்னிட்டீங்க. அவரை சொல்லியிருக்காரு, நான் ஜோடியில நல்லா ஆடிக்காரு, இதில் நல்ல பர்ஃபெக்டாக மூவ்மெண்ட்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. நான் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்ஸஸ் மீட்டிங்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
பரவாயில்ல இருக்கேன். இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் சொன்னதை நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்க, கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னுவான். திடீர்னு வெளியில் வேறு எங்கன்னா இருப்பாங்க, வாடானுவா, டீ சாப்பிட வாடானா, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன மச்சானா, இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா, என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தரவா சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல, என்னடா வாங்கினா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாங்க. இந்த மாதிரி தான் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பர்ரா, வேற லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேற லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்து 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன், எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ரொம்ப 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 நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா வேறு லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கினா ஒரு நாள் தான் டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான், பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லி, நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னு, அவர் இங்கே இருக்கேன்னு நினைச்சு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்திருப்பேன்ல. சரி, ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சு. மாஸ்டர் அன்றைக்கி வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன், டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே, டான்ஸா, சரி யார் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவர் இந்த ஸ்பீடாலாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைல்லவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா, அப்போ ஓகே நான் வரேன்னு. மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமாம்ல, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே, ரொம்ப ரொம்ப முன்னாள் பேசிட்டு தான் இருந்தோம் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படம் பண்ணலான்னா, இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணேன் எனக்கு, மணி 11:30 போகலாமா. சரி, நிறைய உண்மை நீயே வளரி இருப்பேன், ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்லவில் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பிரச்சனையே இல்லை, அம்மாவை சொல்லாமல் போயிட்டேன், அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அம்மா நல்ல வேலை இதில் உங்களை கொல்லலை, சூப்பர் செம்மையாக வந்துருக்கு, வேறு லெவல். சரி, தேங்க்யூம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், ஆல் தி கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் நம்பர் வரைக்கும். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எனக்கு இந்த சாங்கில் பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீபி அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன். இப்போது எவ்வளோ நேரம் பேசவே வராது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினார். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலேயும் ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புழிஞ்செடுத்தார். ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல். உங்கள்கிட்ட நிறைய கற்றுண்டேன் வெல் சிங்கிங். இதை இப்படி பாடி கொடுங்க அப்படி பாடுங்க, நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒன்று கேட்டு வாங்கினார். அண்ட் ஈவன் ஷபரி டைரக்டர், அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனேட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் சாங். அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர், உங்கள் கொரியோகிராஃபி இஸ் ஒண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக it's matching the song beautifully. And Mahesh and Amu, you look wonderful on screen, the chemistry is wonderful and the visuals are so beautiful, everything matches and blends so beautifully. செம்மையா ஆடிருக்கீங்க. அப்புறம் I think one important point is of course the choreography, தவிர even the cinematography is wonderful. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இதில் இண்டிபெண்ட் மியூசிக்
ஒரு சைடு இருக்குது அண்ட் ஆல்சோ சினிமா ஆன் தி அதர் சைட். ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட், பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசித்து அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை. ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் தட் இஸ் சினிமா அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ ஐ திங்க் இந்த பாட்டிலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம். வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல். அண்ட் ஃபைனலி a very big thanks to producers Karthik and Madhu for making this happen. And the entire team எல்லாருமே ரொம்ப passionate-ஆ they worked for hours and hours to make this happen. So I want to wish the entire team all the very, very best, and thank you for having me. Thank you.